சித்தாந்தம் தான் சமூக நீதியை பாதுகாக்கிறது. யாரெல்லாம் சாதி வேண்டாம் என்று நினைக்கிறார்களோ, யாரெல்லாம் மதம் தேவையில்லை என்று நினைக்கிறார்களோ, யாருக்கெல்லாம் சமத்துவம் வேண்டுமோ, எங்கெல்லாம் சமூக நீதி கொடி உயர்ந்து பறக்க வேண்டுமோ, யாருக்கெல்லாம் இப்படிப்பட்ட சமத்துவ சிந்தனை இருக்கிறதோ அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த களத்தில் நின்று பணியாற்ற வேண்டும். இந்த களம்தான் நம்மளுடைய தனி மனித உரிமையில் இருந்து இந்த தேசத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு வலிமையை நமக்கு பெற்றுத்தரும். இன்றைக்கு இளைஞராக நீங்கள் எல்லாம் இந்த அமைப்புக்குள்ளே வந்திருக்கிறீர்கள். இந்த அமைப்பு உங்களை மட்டுமல்ல, இந்த தேசத்தையும் வலிமைப்படுத்தும். நீங்கள் மட்டும் வலிமையாக போவதில்லை. இங்கேதான் அண்ணனை போன்றவர்கள் நீண்ட அரசியல் அனுபவம் உள்ளவர்களிடமிருந்து இந்த தேசத்தை பற்றி நாம் புரிந்து கொள்ள போகிறோம். இந்த தேசத்தை புரிந்து கொண்டால் தனி மனித வாழ்வியலை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். தனி மனித வாழ்வியலில் இருந்துதான் ஒரு தேசத்தின் சமத்துவ இந்தியாவை நாம் கட்டமைக்க முடியும். சமத்துவ இந்தியா தான் எதிர்காலத்தில் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் என்கிற நிலையை உருவாக்கும். காரல் மார்க்ஸ் 150 ஆண்டுகளை கடந்து விட்டது. என்றைக்கோ எழுந்திய சித்தாந்தம் உலகம் முழுக்க யாரெல்லாம் அழிக்க நினைக்கிறார்களோ, அழிக்க நினைத்தவர்கள் எல்லாம் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்களே தவிர உலகம் முழுக்க இது காட்டுத்தீயாய் பற்றி பரவுகிறது. நாம் இன்றைக்கு சேக்குவேரா அவர்களை, சேக்குவேரா என்றால் சே என்றால் தோழர் என்று பொருள், குவேரா என்பதுதான் அவருடைய பெயர், தோழர். சேக்குவேரா, பிடல் காஸ்ட்ரோ, இது போன்ற மாவோ, இந்த தலைவர், இவர்கள் எல்லாம் உலகத்தினுடைய அரசியலை தலைகீழாய் புரட்டி போட்டவர்கள். எந்த அடிப்படையில் புரட்டி போட்டார்கள் என்றால் மார்க்சிய சித்தாந்தம் தான் புரட்டி போட்டது. சேக்குவேராவை போராட தூண்டியது இந்த சிந்தனை தான். நாம் இன்றைக்கு சாதாரண மனிதர்களாக இருப்போம். சின்ன ஒரு எதுவும் தெரியாமல் ஏதோ நம்மை அழைத்து வந்திருக்கிறார்கள் என்று நினைக்க வேண்டாம். அரசியலை புரிந்து கொண்டால், காரல் மார்க்சுடைய சித்தாந்தத்தை புரிந்து கொண்டால், இந்த நாட்டின் யாரையும் உங்களால் தன்னை விட பெரியவன் என்று பார்க்க முடியாது. அரசியல் புரிதல் இல்லாத ஒரே காரணத்தால் தான் ஆன்மீகம் என்கின்ற வலைக்குள்ளே நாம் சிக்கி கிடக்கிறோம். ஆன்மீகத்தின் பெயரால் நம்முடைய அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி எல்லாம் அடக்கி இந்த நாட்டில் சமத்துவத்துக்கு எதிரான கோட்பாடு இங்கே உயர்ந்து நிற்கிறது. சமத்துவத்துக்கு எதிரான கோட்பாட்டை தகர்த்தெறிய வேண்டுமானால் இளைஞர்கள் மிகப்பெரிய அளவிலே இந்த சித்தாந்தத்துக்குள்ளே வர வேண்டும். இன்றைக்கு கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் தாண்டி தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு இங்கே யாருக்கும் எதையும் கொடுக்க மாட்டார்கள். இந்த நாடு முக்கியம். இந்த நாடு முக்கியம் என்றால் இந்த நாட்டின் சமத்துவ சிந்தனை முக்கியம். சமத்துவத்தையும் சமூக நீதியையும் பாதுகாக்கணும்னா நாம இந்த நாட்டு மேல ஒரு அக்கறை எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும். அப்ப ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அந்த அக்கறை தேவை. நான் இந்த நாட்டுக்காக என்னை அர்ப்பணித்துக் கொண்டேன் என்கிற சிந்தனை என்னுடைய தலைமுறையை பாதுகாக்கும். இன்றைக்கு நான் ஆன்மீகத்துக்குள்ளே சிக்கிக்கொண்டு இந்த சமூக கட்டமைப்பு எப்படி வேண்டுமானால் இருந்துவிட்டு போகட்டும், என்னுடைய வாழ்வியல் தான் முக்கியம், எனக்கு என் பாக்கெட் நிறைஞ்சா போதும் என்கிற எண்ணம் எனக்கு வந்துச்சுன்னா எதிர்காலத்தில் என் பிள்ளை அடிமையாகி போவான் அல்லது என் பேரன் அடிமையாகி போவான். இந்த நாட்டில் சமத்துவமும் சகோதரத்துவமும் மேலோங்க வேண்டுமானால் இளைஞர்கள் மிகப்பெரிய அளவிலே உங்களுடைய நண்பர்களிடம் சொல்லுங்கள். உங்களுக்கு எத்தனை பேர் பழக்கம் இருக்கிறதோ எல்லோரிடமும் சொல்லுங்கள். இந்த இயக்கத்துக்குள்ளே கொண்டு வந்து சேர்ப்பதற்கான முயற்சி செய்யுங்கள். ஆட்டோமேட்டிக்கா நாம விடுதலை அடைவோம். ஒவ்வொரு அடக்கப்பட்டவனும் விடுதலை ஆகுவதற்கான ஒரு தத்துவத்தை, ஒரு கோட்பாட்டை மார்க்சிய சித்தாந்தம் வழங்குகிறது. அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் என்னையும் உங்களோடு அர்ப்பணித்துக் கொண்டு நானும் இளைஞராகவே செயல்பட துடிக்கிறேன். இன்னைக்கு அண்ணனை என்னைக்கு சந்திச்சோமோ, அன்னைக்கு பன்னீரை என்னைக்கு சந்திச்சோம், அன்னைக்கே நானும் மார்க்சிய சித்தாந்தத்துக்குள்ளே நுழைந்து விட்டேன். இப்பொழுதுதான் நான் மார்க்சியத்தை முதலாக படித்துக் கொண்டிருக்கிறேன், அண்ணன் கொடுத்த புத்தகங்களை வைத்துக் கொண்டு. இதற்கு முன்னால் எனக்கு தெரிந்ததெல்லாம் திராவிடம் அல்லது அம்பேத்கரியம். இந்த அம்பேத்கரியம் திராவிடத்திற்கும் மூலமே மார்க்சியம் தான். மார்க்சியம் தோன்றாவிட்டால் அம்பேத்கருக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு, இந்த தேசத்தின் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்கிற எண்ணம் அம்பேத்கருக்கு வந்தது என்றால் அவருக்கு அடிப்படை எங்கிருந்து வந்தது? மார்க்சிய கோட்பாடுதான் அவரை இந்த சித்தாந்தத்துக்குள்ளே கொண்டு வந்தது. திராவிடமே அப்படித்தான். பெரியார் எந்த சித்தாந்தத்திலிருந்து இதை உருவாக்கி இருப்பார்? அப்ப ஏதோ ஒன்று எங்கேயோ இருந்து சமத்துவத்தை புகட்டி கொண்டே இருக்கிறது. அந்த சமத்துவ சித்தாந்தம் தான் இந்த நாட்டில் இன்றைக்கு தலைவர் ஸ்டாலினை சமூக நீதி அரசியல்வாதியாக பார்க்க வைக்கிறது. தலைவர் கலைஞரை இப்படி உருவாக்கியது. இந்த நாட்டில் எத்தனை தலைவர்கள் சமூக நீதி பேசினாலும் அத்தனை பேருக்கும் அடிப்படை காரணமாக மார்க்சிய சித்தாந்தமே உண்டு என்று சொல்லி வாய்ப்பளித்தவர்களுக்கும் வாய்மொழி கேட்டவர்களுக்கும் நன்றி கூறி ஜெயம்
பொருளாளர் செய்தி நேரம் அண்ணன் போட்டோவா ஒரு 2 நிமிடம் ஒரே ஒரு 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 வினாடி எந்திரிச்சு சொல்லிப்பாங்க. ஒரு வினாடி சொல்லிப்பாங்க. அரியலூர் மாவட்ட சிபிஐ கட்சியின் மாவட்ட செயலாளர் திரு சோ ராமநாதன் அவர்கள் சிறிது நேரம் இளைஞர்களுக்கு அறிவுரை வழங்குவார். அமெரிக்க ஏகாதிபத்தியத்தையே அதிகமாக வைத்த ஒரு தோழர் சே என்றால் இன்னைக்கு உலகத்தில் பார்க்கிறோம். காரணம் ஒரு இளம் வயதிலேயே டாக்டர் படிச்சுட்டு இருந்தது வந்து குடல் காசவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. அந்த டாக்டர் படிப்பு வந்து பாதியிலேயே நிறுத்திட்டு சேக்குவாரோட இறங்கி புரட்சிக்கான வந்து போர் பயிற்சியெல்லாம் வந்து காஸ்ட்ரோவில் எடுத்துக்கிட்டு காஸ்ட்ரோவும் இவரும் ஒரு சிறு படங்களை வந்து தீபாவில் இறங்கி புரட்சி போகிறாங்க. புரட்சி வந்து கருத்து நிறுத்தப்படுகிறது. திரும்ப வந்து அந்த தீபா தீவு ஃபுல்லாக வந்து இந்த ஊர் விவசாயிகளை அணிதிரட்டி தங்களுக்கு ஆதரவாக வந்து இது பண்ணி இந்த அமெரிக்க ஆதரவான குழுவுக்கு எதிராக வந்து இவங்க புரட்சி செஞ்சு ஆட்சி பிடிக்கிறாங்க. ஆட்சி பிடிச்சி அங்கே என்ன நடந்தது? ஒரு சின்ன தீவு, அந்த தமிழ்நாடு அளவு கூட இருக்காது. உலகமே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவில் அங்கே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அனைவருக்கும் கல்வி இலவசம், அனைவருக்கும் மருத்துவ இலவசம், அனைவருக்கும் உணவு இலவசம், அனைவருக்கும் வீடு இலவசம், படிச்சு முடிச்சோடனே வேலை இலவசம். இதை தாண்டி நமக்கு என்ன வேணும்? இதை தாண்டி நமக்கு என்ன வேணும்? 500 பொதுமக்களுக்கு ஒரு டாக்டர் சேவை செய்யக்கூடிய ஒரே நாடு தீபா. இப்போ கொரோனா தொற்று வருது. அந்த சமயத்தில் வந்து உலக நாடுகளுக்கெல்லாம் வந்து டாக்டரையும் வந்து நர்ஸுகளை வந்து அனுப்பி வச்ச நாடு தீபா. இந்தியாவில் செய்ய முடியல, அமெரிக்காவில் செய்ய முடியல, ஜப்பானால் செய்ய முடியல, பெரிய ஏகாதிபத்திய நாடுகளால் செய்ய முடியல. நாடு செஞ்சுது. ஏன் செஞ்சுது? அந்த நாட்டுடைய உற்பத்தி, வளங்கள், பொருளாதாரம் எல்லாம் அரசு கையில் இருக்கும். அதனால தான் அந்த அளவுக்கு வந்து ஒரு மருத்துவ கட்டமைப்பை அவங்களால உருவாக்க முடியுது. அதே மாதிரி இன்னைக்கு ரஷ்யாவில் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா 70 ஆண்டு காலம் அந்த பொருள் ஆட்சி வந்து 70 ஆண்டு காலத்தில் அந்த நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் என்னன்னு தெரியாது, பசின்னா என்னன்னு தெரியாது, பிச்சைக்காரனை பார்த்தது கிடையாது. கோயில், மசூதி, ஏன்னா அந்த கிறிஸ்தவ தேவாலயம் எல்லாத்தையும் வந்து சீர் வச்சுட்டாங்க. அங்கே எந்த பூஜை புனஸ்காரம் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி 70 ஆண்டு காலம் ஒரு சமத்துவ ஆட்சி அங்கே வந்து உலகத்துக்கு எடுத்துக்காட்டா வந்து புரட்சி செஞ்சு லெனின் வந்து ஆட்சியை வந்து கொண்டு வந்தார். அதனுடைய இதுதான் தாக்கம்தான் உலக நாடுகள் எல்லாம் விடுதலை அடைந்தது, இந்தியா உட்பட. 3 ஒரு நாடுகள் சமத்துவ நாடா, பொது உடைமை நாடா ஆட்சி செய்யப்பட்டது ஒரு காலத்தில். ஓர்பட்ச ஆட்சி காலத்தில் வந்து ரஷ்யாவில் அவர் ஒரு முடிவு எடுத்தார். ரஷ்யாவில் நடப்பதை வெளிப்படையாக உலக நாடுகள் சொல்லப்படுனார் சொன்னார். இங்கே என்ன நடக்குது அப்படின்னு அந்த வெளிப்படை தன்மை கட்சி பேரை சொல்லி அங்கே அடக்குமுறையை நடத்தியிருந்தான் பாருங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து எரிச்சல் உண்டு பண்ணுது. அதனால வந்து அதில் ஒரு கூட்டம் வந்து அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக இருந்து கோர்பச்சேவுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இருந்தால் வந்து இப்போ இருக்கிறாரு ஒரு பேர் என்ன, எல்சினை வந்து கையால் வச்சு அந்த ஆட்சியை வந்து
உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களை உலக நாடுகளுக்கு நான் வந்து விநியோகம் செய்வேன், சந்தை பொருளாதாரத்தை நான் வந்து போகணும்னு சொல்லி அறிவித்தான். இதுதான் வந்து உலக நாடுகள் அமெரிக்காவில் வந்து ஆட்சி படைச்சிது. ஏன்னு சொன்னால் ரஷ்யாவில் வந்து மனித உழைப்பை இல்லாமல் உற்பத்தி நடைமுறை வச்சுதான். யார் உழைப்பாளி ரொம்ப ஊழல் தான். எல்லாத்தையும் விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சி இயந்திர மனிதன் ரோபோ விவசாயம் செய்யுது, கம்பெனியில் வேலை செய்யுது, பொருட்களை உற்பத்தி பண்ணுது. அப்போ மனித சக்தியால் உற்பத்தி பண்ண பொருள் வந்து விலை அதிகமாக இருக்கும். அதே வந்து இயந்திரத்தால் உற்பத்தி பண்ண பொருள் வந்து விலை கம்மியாக இருக்கும். உலக நாடுகள்லாம் விலை கம்மியாக இருக்காங்க. ஆக அந்த அந்த பொருளாதாரம் எப்படி நடக்குதுங்கிற வந்து பார்வை அங்கே திரும்பும். அங்கே என்ன கொள்கை வந்து ஆட்சி செய்யுங்களோ அதே கொள்கை மற்ற நாடுகள் பரவுங்கிற அந்த பயம் தான் இன்னைக்கு வந்து ரஷ்யா வந்து எப்படியாவது க்ளோஸ் பண்ண சொல்லி அமெரிக்கா உட்பட முதலாளித்துவ நாடுகள்லாம் வந்து சேர்ந்து வந்து வழி நிற்கிறது, அந்த சீர்குலைச்சாங்க. இருந்தாலும் கம்யூனிசம் செத்து விட்டது அப்படின்னு சொல்லி உலகம் முழுவதும் வந்து பிரச்சாரம் பண்ணி பார்த்தான். அந்த ரஷ்யாவினுடைய வந்து வீழ்ச்சிக்கு பிற்பாடு இன்னைக்கு பிபிசிங்கிற ரேடியோ வந்து ஒரு அறிவிப்பு வெளியிடலாம். என்ன அறிவிப்பு? உலகம் முழுவதும் 1000 ஆண்டுகளில் மிக சிறந்த தத்துவவாதி யாருன்னு சொல்லி உலகம் முழுவதும் வந்து நாடுகளில் கேள்வி கேட்கிறான். அதிர்ச்சியான ஒரு பதில் வந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா, கார்ல் மார்க்ஸ் தான் 1000 ஆண்டுகளில் மிகச்சிறந்த தத்துவவாதி அப்படின்னு சொல்லி ஒளிபரப்பினான். அது ஒரு பத்திரிக்கை தான் அந்த உலகத்தில் வந்து கணக்கெடுத்து பிபிசிக்கு சொன்னான். அப்போ 1000 ஆண்டுகளில் ஒரு தலை சிறந்த தத்துவத்தை கொடுத்த அந்த கார்ல் மார்க்ஸுடைய 2007வது ஆண்டு பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம் மே 5ஆம் தேதி அவருடைய 67வது பிறந்தநாள். அவர் ஒரு 1848 தான் இந்த தத்துவத்தை வந்து மார்க்சிய கொள்கை அப்படிங்கிற வந்து ஒரு தத்துவத்தை புத்தகமாக வந்து வெளியிட்டாங்க. ஆக ஒரு 150 ஆண்டு காலம் அந்த மார்க்சிய தத்துவம் வெளியிட்ட உடனே ஐரோப்பிய நாடுகள்லாம் என்ன சொன்னா, ஐரோப்பாவை கம்யூனிசம் என்கிற பூதம் ஆட்டி படைக்கிறது அப்படின்னா. பூதம்னா பயம் வரும்ல. அப்ப கம்யூனிசங்கிற அந்த கொள்கையை பார்த்து உலக முதலாளித்துவம்லாம் நடுங்கலாம். ஏன்னா ஏன் நடுங்கிறான்? கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து சுயநலம் கிடையாது, சொத்து சேர்க்கணும் ஆசை கிடையாது, நிலம் அது வாங்கி போகணும் ஆசை கிடையாது. அதுக்கு உதாரணமாக தமிழ்நாட்டை நிறைய சொல்லலாம். 200 ஏக்கர் நிலம், அரண்மனை மாதிரி வீடு, ஏடிகே தங்கமணின்னு ஒரு தோழர் யோசிச்சுக்கிட்டு இருந்தாலும் உங்கள் கட்சியில் வந்து வெளிநாட்டில் படிக்கும்போது சேர்ந்துருக்காரு. இந்திரா காந்தி அவரும் ஒன்றா படித்தாங்க வெளிநாட்டில். இங்கே வந்து கட்சியில் வந்து அங்கேயே சேர்ந்துட்டா, இங்கே